வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். மத்திய சுற்றுச்சூழல், வன மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகம் சமீபத்தில் வெளியிட்ட அலுவலக குறிப்பாணையை உடனடியாக திரும்பப் பெறுமாறு பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் சட்டத்தில் பட்டியலிடப்பட்டுள்ள அணு மற்றும் மூலோபாய கனிமங்களை உள்ளடக்கிய சுரங்க திட்டங்களுக்கு இந்த குறிப்பாணை கட்டாய பொது ஆலோசனையிலிருந்து விலக்கு அளிக்கிறது. குத்தகை பகுதியை பொருட்படுத்தாமல் அத்தகைய அனைத்து திட்டங்களும் மத்திய மட்டத்தில் மட்டுமே மதிப்பிடப்பட வேண்டும் என்றும் இது அறிவுறுத்துகிறது. இந்த நடவடிக்கையை ஸ்டாலின் கடுமையாக எதிர்த்தார். ஓம் ஏற்கனவே உள்ள சட்டத்தின் அனுமதிக்க முடியாத நிர்வாக திருத்தம் என்றும், எனவே அது நிலைத்தன்மைக்கு மாறானது என்றும் கூறினார். பொது ஆலோசனைகளை நீக்குவது கடலோர சமூகங்களின் இடப்பெயர்ச்சி, வாழ்வாதார பிரச்சினைகள் மற்றும் சுரங்கத்தால் ஏற்படும் சுற்றுச்சூழல் சேதம் குறித்த கவலைகளை வெளிப்படுத்தும் உரிமையை பறிக்கும் என்றும், இதனால் ஜனநாயக செயல்முறையே குறைமதிப்பிற்கு உட்படுத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். தமிழ்நாட்டின் கடலோர மாவட்டங்கள் அரிய மண் தாதுக்கள் நிறைந்தவை மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியாக மிகவும் உடையக்கூடியவை என்று முதலமைச்சர் வலியுறுத்தினார். மன்னார் வளைகுடா மற்றும் பாக் விரிகுடாவில் உள்ள மணல் பரப்புகளில் அழிந்து வரும் ஆமைகள், பவளப்பாறைகள், சதுப்பு நிலங்கள் மற்றும் மணல் திட்டுகளும் உள்ளன என்றும், அவை சூறாவளி மற்றும் அரிப்புக்கு எதிரான இயற்கை தடைகளாகவும் செயல்படுகின்றன என்றும் அவர் குறிப்பிட்டார். சுற்றுச்சூழல் உணர்திறன் கொண்ட இத்தகைய பகுதிகளில் சுரங்கம் தோண்டுவதற்கு சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்ய கடுமையான ஆய்வு மற்றும் உள்ளூர் சமூகங்களின் அர்த்தமுள்ள பங்கேற்பு தேவை என்று அவர் கூறினார். தமிழ்நாட்டின் புவியியல் மற்றும் சுரங்கத்துறையின்படி தூத்துக்குடி, கன்னியாகுமரி, திருநெல்வேலி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, திருச்சி, தஞ்சாவூர், நாகப்பட்டினம், திருவாரூர், கடலூர் மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள கடற்கரை மணல் தாதுக்களில் இல்மனைட், ரூட்டைல் மற்றும் லியூகோக்சின் போன்ற டைட்டானியம் தாங்கும் கனிமங்கள் உள்ளன. அவை புதிய ஓம் இன் வரம்பிற்குள் வருகின்றன. மதுரையின் அரிட்டாபட்டியில் டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதிக்கும் திட்டம் கடுமையான பொதுமக்களின் எதிர்ப்பிற்கு பிறகு முன்னதாகவே திரும்பப் பெறப்பட்டது என்பதையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஓம் ஐ எதிர்க்க முக்கிய நீதித்துறை முன்னுதாரணங்களை ஸ்டாலின் தனது கடிதத்தில் மேற்கோள் காட்டினார். சட்டப்பூர்வ பாதுகாப்புகளை பலவீனப்படுத்தும் இதேபோன்ற முயற்சிகளை ரத்து செய்த தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் தீர்ப்புகளையும், அலெம்பிக் பார்மசூட்டிகல்ஸ் எல்டிடி வர்சஸ் ரோஹித் பிரஜாப்தி வழக்கில் உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் அவர் குறிப்பிட்டார். இது ஓம்ஸ் போன்ற நிர்வாக உத்தரவுகள் மூலம் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு கட்டமைப்பில் கணிசமான மாற்றங்களை செய்ய முடியாது என்று கூறியது. அத்தகைய கருவிகள் சட்டப்பூர்வ அறிவிப்புகளை மீற முடியாது என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியது. இறுதியாக, ஜனநாயக மதிப்புகள் மற்றும் கூட்டுறவு கூட்டாட்சி கொள்கைக்கு ஏற்ப இத்தகைய பரந்த முக்கியத்துவம் வாய்ந்த கொள்கை மாற்றங்கள் வெளிப்படையான விவாதங்கள் மூலம் மட்டுமே செய்யப்பட வேண்டும் என்று ஸ்டாலின் வலியுறுத்தினார். நாட்டின் மூலோபாய மற்றும் பாதுகாப்பு தேவைகளை ஆதரிப்பதில் தமிழ்நாட்டின் நீண்டகால உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தும் அதேவேளையில், நிறுவப்பட்ட ஆலோசனை செயல்முறைகளை தவிர்ப்பது சுற்றுச்சூழல் சமநிலைக்கு தீங்கு விளைவிப்பது மட்டுமல்லாமல் நிர்வாகத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையையும் பலவீனப்படுத்தும் என்று அவர் எச்சரித்தார். இந்த பகுப்பாய்வு நுண்ணறிவுள்ளதாக கண்டால், முக்கியமான அரசியல் முன்னேற்றங்கள் குறித்த கூடுதல் புதுப்பிப்புகளுக்கு லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும். இது உங்கள் தினக்கதிர். நன்றி.